ஹாய் அர்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டா. நம்ம இப்போ ஜேகேயோட என்லெஸ் பெயினோட ஃபைனல் பார்ட்டு தான்டா பார்க்க போகிறோம். இது ஃபைனல் பார்ட் கிடையாது, இன்னும் ஒரு பார்ட் வரும்டா. ஸோ இது வந்து ஃபைனல் பார்ட்டோட ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேடா, நம்ம வந்து அப்படியே டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, லாஸ்ட் பார்ட்டில் நீங்களும் ஜேகேமோ யாருக்குமே தெரியாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் தெரிஞ்ச மாதிரி மேரேஜ் பண்ணியிருப்பீங்க. ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரி இதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எல்லாருமே ஜிமினாவோட வீட்டில் தான் இருக்கீங்க. எல்லாருமே அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது நீங்கள் ஜேகேவோட ஷோல்டரில் அப்படியே சாஞ்ச மாதிரி அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஜேகே அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கான். உங்கள் ஹேண்டை அப்படியே இன்டர்லாக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அதில் அப்படியே விளாண்டுட்டே இருக்கான். அப்போ நீங்கள் ஜேகே ஜங்குக் சொல்லடி பொண்டாட்டி. ஜங்குக் வி ஆர் மேட் இட் ஜங்குக். நான் இப்போ உன்னோட பொண்டாட்டிடா. எனக்கு தெரியும், நீ என்னோட பொண்டாட்டி தான் இனிமேலேருந்து. ஜேகே எனக்கு பயமாக இருக்கு ஜேகே. ஏன் பயம்? ஜேகே அப்பா என்னவா இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி தானே இது பண்ணுது. இப்போதைக்கு நீ தேவையில்லாமல் பயந்துட்டுருக்க. எனக்கு புரியல வாயன். ஜேகே கோப்படாத ஜேகே. இல்லை நான் சொன்னேன் வையன், இது நம்மளோட ப்ரீஷியஸான டே. தயவு செய்து அழுது கிழுது தயவு செய்து ஸ்பாயில் பண்ணிடாத. எனக்கு அவ்வளோதான் கெட்ட கோவம் வந்துடும். சரி டேய், என்னடா நான் மச்சான் லூஸ் மாதிரி அவளை போய் திட்டிகிட்டு இருக்க. அவ சொன்னதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறான். இப்படி நீங்கள் பேசிகிட்டு இருக்கும் போது ஜிமினோ டெய்ஸியும் அப்படியே உள்ளே வந்துட்டு, டே மச்சான் ரெடிடா, நீ கேட்டதெல்லாம் ரெடி, இப்போ கிளம்புனா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரிடா வாப்பலாம். எங்கண்ணா எங்கே போகிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அவங்ககிட்ட கேட்குறீங்க. அப்போ ஜிமன், உன் பக்கத்தில் நிற்கிறானே உன் புருஷன், அவங்ககிட்டே கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி அவங்கெல்லாம் போயிடுறாங்க. அப்போ நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு, வா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். இப்போது நீங்கள் ஜேகே ஒரு காரு, அவங்கெல்லாம் ஒரு காரு. நீங்கள் அப்படியே புதுசாக பார்க்குறீங்க. என்னடி என்ன பார்க்குற? இது நம்ம கார். ஜேகே எனக்கு புரியல. இது நம்மளோட கார், இனிமேல் இதில் தான் நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹேண்ட் அப்படியே பிடிச்சிக்கிறான். நீங்கள் அப்படியே ஜேகேவே ஒரு மாதிரி டியரியஸோடு பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே ஒரு ஃபியூ ஹார்ஸில் நீங்களும் ஜேகேவும் ஒரு வீட்டு முன்னாடி போய் நிற்கிறீங்க. அந்த வீடு பார்க்கவே ரொம்ப குட்டியாக அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே ஜேகேவை திரும்பி, ஜேகே இது யார் வீடு? ஓ வீடும் இல்லையே, ஏன்னா இது புதுசாக தகங்கண்ணா வீடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ ஜேகே ஒரு லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு, வா இட்ஸ் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போகிறான். இப்போ ஜிமினா தான் ஜங்குக் கிட்ட வந்து அந்த கீயை கொடுக்குறான். அப்போது நீங்கள் அதை பார்த்துட்டு, ஜங்குக் என்ன ஜங்குக் இது புரியல எனக்கு, ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் அந்த கீயை என்னன்னே தெரியாமல் வாங்கி அதை அப்படியே ஓப்பன் பண்ணி திறந்து விடுறீங்க. அப்படியே ஆப்போசிட்டில் பெரிய ஃபோட்டோ, நீங்களும் ஜங்குக்கும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. அதில் நீங்கள் 2 பேரும் ஹெட்டோட ஹெட் அப்படியே கீழே குனிஞ்சிருக்கிற மாதிரி அவங்க 2 பேரும் ஹேண்டையும் பிடிச்சிருக்கீங்க. ஸோ அது ஒரு கேண்டிட் பிக், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஐஸ் ஃபுல்லாக டியோஸோட அந்த ஃபோட்டோவே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜங்குக் உங்கள் பின்னாடி இருந்து ஹக் பண்ணிட்டு, பொண்டாட்டி எப்படி இருக்கு? இது நம்ம வீடு, நம்ம 2 பேரும் இருக்க போகிறது, நீயும் நானும் மட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே திரும்பி ஜங்குக்கை பார்க்குறீங்க. இப்போது ஜங்குக் உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு, வீட்டை போய் சுற்றிப்பார் அப்படின்ற மாதிரி அப்படியே உங்களை வீட்டுக்குள்ளே தள்ளுறான். நீங்கள் அப்படியே நின்று வீடு அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்னிஷ்டான வீடு, ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. இதில் தயாங்கும் ஜிமினும் தான் பாவம். ஜங்குக் சாவடிச்சிருப்பான் அவங்க 2 பேர்த்தையும், இது நல்லா அது நல்லாலன்னு சொல்லிட்டு ஒரு 100 தடவை எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பான். ஸோ அப்போ ஜிமின் பக்கத்தில் வந்துட்டு, தங்கச்சிம்மா வீடு நல்லா இருக்கா, உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காண்ணா. அப்பா ஐயோ வாயிலேருந்து இது வரலன்னு வச்சுக்கோ, என்னை இங்கே ஒருத்தர் சாவடிச்சிருப்பான். டேய் வாளுக்கு உன் வீடு பிடிச்சிருக்காண்டா, போதுமா அப்படின்னு சொல்கிறான். ஏண்ணா என்ன ஆச்சு? ஐயோ நீ ஏமா கேட்குற, எங்களை சாவடிச்சிட்டாம்மா, வயனுக்கு இது பிடிக்காது, இது வேணாம் அது வேணாம்
அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ஒரு 100 தடவை அலைய வச்சிருப்பாமா. அப்பாடி உனக்கு உன் வீடு பிடிச்சிருக்கு, இல்லைன்னு வை இதையும் மாற்ற சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் சொல்கிறான். அப்போ நீங்கள்லாம் சிரிக்கிறீங்க. டெய்ஸினா எனக்கு பசிக்குது, வாங்க போகலாம் வாயன், எனக்கு ஏதோ செஞ்சுதான் வாயன் அப்படின்னு சொல்றா. நீங்களும் டெய்ஸியை கூட்டிகிட்டு அப்படியே கிச்சனுக்கு போயிடுறீங்க. இந்த சைட் விமென் குக்கு தான் உட்காந்துட்டு இருக்கானுங்க சோஃபாவில். அப்போது டேயாங்கும் ஜிமனும் தான், டேய் மச்சான், ஒரே கஜால்ஸ் தான், நினச்சதை சாதிச்சிட்ட. அப்புறம் என்ன, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு வேறு, என்னடா என்னென்ன ட்ரை பண்ண போகிற? டேய் ஃபாயை மூடுங்கடா, இப்போ தான் நாங்கள் காலேஜே படிக்கிறோம், அதெல்லாம் முடிஞ்சக்கப்புறம் தான். ஐயோ டேய் மச்சான், இது ஜங்குக்கா பேசுகிறது அப்படின்ற மாதிரி ஜிமன் தயாங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ தயாங், டேய் சும்மாறா, அவனே ஏதோ நல்ல பையன் மாதிரி இப்போ தான் பேசிகிட்டு இருக்கான், அவனை கெடுத்துறாத. ஐயோ அப்பா, நான் கெடுக்கிறேனா? நானாடா கெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் தயாங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ ஜங்குக், டேய் வாய் மூடுங்கடா, எங்களுக்குள்ளே இப்போதைக்கு எதுவுமே நடக்காது. ஐயோ மச்சான், நானும் நீயும் டெய்ஸியும் சேர்ந்து உங்கள் ரூமை டெக்ரேட் பண்ணியிருக்கோண்டா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்னு சொல்லிட்டு. இப்போ நான் அதை கேட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜங்கு கத்திக்கிட்டு இருக்கான். டேய் ரொம்ப பண்ணாத, உனக்கும் அந்த ஆசை இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் மனசில் இத்தினூண்டு இல்லை அவளை. டேய் அவன் பொண்டாட்டிடா. சரிப்பா, என் தங்கச்சி தான், இருந்தாலும் நான் சொல்கிறேன், உனக்கு இல்லை இருக்குதான், அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் ஜிமன்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்கே ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. அதே டைமில் நீங்கள் எல்லாருக்கும் அவசரமாக ஒரு ஈஸியான ஸ்நாக் மாதிரி ஒரு ஸ்வீட் மாதிரி ரெடி பண்ணி தரீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கொடுக்குறீங்க. ஸோ ஜிமன் தான் ஃபர்ஸ்ட் அதை எடுத்து சாப்பிட்றான். அப்போ தாயாங் தின்னி பண்டாரோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் சாப்பிட்றான். அந்த ஸ்வீட் செம்மையாக இருக்குது. அப்போது ஜிமன், தங்கச்சிமா செம்மையாக சமைக்கிற. ஆமாம் என்ன இது? அது ரசகுல்லா. என்னது ரசகுல்லா? இந்தியன்? ஓ இந்தியனா, செம்மையாக இருக்குமா. நீ இதுவே செம்மையாக சமைக்கிறியே, உனக்கு மற்றதெல்லாம் சமைக்க தெரியுமா? தெரியும்ண்ணா. என்னென்ன சமைப்பேன்? நான்வெஜ்ஜும் சமைப்பேன், வெஜ்ஜும் சமைப்பேன். ஓ ஐயோ மா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? சொல்லுங்க அண்ணா. டெய்லியும் நான் இங்கேயே சாப்பிடட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். அப்போது ஜங்குக், அடிங்க என்னடா இங்கேயே டேரா போட்டலான்னு பார்க்குறியா? இல்லை மச்சான், ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிட்டு செத்து போச்சுடா நாக்கு, அதனால தான் சொல்கிறேன். அங்கேயே போய் தின்னுடா, இங்கெல்லாம் வந்தன் வையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக் கத்திக்கிட்டு இருக்கான். அப்போது நீங்கள், ஐயோ ஜங்குக்கா சும்மா இருங்க அண்ணா, நான் உங்களுக்கும் சேர்த்து சமைச்சு எடுத்துகிட்டு வரேன். ஐயோ நீ தாம்மா என்னோட தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லோரும் சேர்ந்து செம்மையாக ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே நைட்டு வரைக்கும் அங்கேயே எல்லாருமே செம்ம ஃபன்னில் அப்படியே சுற்றிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாருமே டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறாங்க. அப்போது டெய்ஸி உங்களை ஹக் பண்ணிட்டு, ஐ மிஸ் யூ டி, நான் யாரை ஹக் பண்ணிட்டு தூங்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்போது நீங்கள், நானும் தாண்டி மிஸ் யூ. டெய்ஸி பேசாமல் இங்கே தான் இன்னொரு ரூம் இருக்குல்ல, இங்கே வந்து இருந்துக்கிறியா? ஐயோ எப்பா வேணாம், ஜங்குக்கு இருக்கிற மசிலுக்கு அவனை நைட்டு ஃபுல்லாக தூங்க விடுவானே தெரில. எதுக்குடி நான் தேவையில்லாமல், நான் வேறு சிங்கிளாக இருக்கேன். ஏண்டி வேணாம், நீங்கள் ஜாலியாக இருங்க, நான் போயிட்டு வரேன். பாய் ஜங்குக். பாய் டேசி. நாளைக்கு காலேஜ் வருவீங்களா? ஏன் வருமே? இல்லை, நாளைக்கு நீ பண்ணுற செயலில் வயன் எந்திரிப்பாளான்னு தெரியல, அதனால தான் கேட்குறேன். அடிங்க போடி மத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக் சொல்கிறான். அப்போது டெய்ஸி சிரிச்சுக்கிட்டே எப்படியே போயிடுறா.
இப்போ நீங்கள் ஜங்குக்கோட ஹேண்டை பிடிச்சிட்டு அவன் ஷோல்டரில் அப்படியே சாஞ்ச மாதிரி இருப்பீங்க. ஜங்குக் உங்கள் ஷோல்டரில் ஹேண்ட் போட்டுட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு இருந்திருப்பான். அப்போ நீங்கள் ஜங்குக் அப்படியே நிமிந்து பார்த்துட்டு, ஜங்குக் என்னடி என்னாச்சு? தூக்கம் வருதுடா, ரொம்ப டயர்டாக இருக்குது, போகலாமா? எல்லா வேலையும் நாளைக்கு பார்த்துக்கலாம்டா. எனக்கும் அதே தாண்டி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு, சரி நீ உள்ளே போ, நான் பைக் எல்லாத்தையும் பார்க் பண்ணிவிட்டு நான் வரேன். சரி ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு அப்படியே பால்கனியில் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ஜங்குக் எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே மேலே ஏறி உங்கள் ரூமுக்கு தான் வந்துட்டுருக்கான். வந்துட்டு உங்களை தேடுறான். அப்போ நீங்கள் பால்கனியில் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ஜங்குக் அப்படியே வந்துட்டு அந்த பால்கனி கதவு மேலே அப்படியே சாஞ்சிட்டே உங்களே பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. அப்போ தான் வேறு குளிச்சுட்டு வந்திருப்பீங்களா? உங்கள் ஹேர்லாம் பயங்கரமாக வெட்டாக இருக்குது. ஸோ அதுலேருந்து அப்படியே தண்ணி சொட்டிகிட்டே இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவனுக்கு அப்படியே டெம்ப்ட் ஆகுது. நீங்கள் வேறு சீவ்லெஸ் போட்டு ஒரு ஷார்ட் ட்ரெஸ் தான் போட்டிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க ஜங்குக்கு அப்படி செம்மையாக மூடேறுது. ஸோ நீங்கள் யாராது அப்படின்ற மாதிரி திரும்பி பார்த்தா ஜங்குக் உங்களுக்கு ஒரு மாதிரி பார்த்துட்ருப்பான். திரும்பி நின்று நீங்கள் என்னன்ற மாதிரி ஐவிங் பண்ணுறீங்க. அப்போ ஜங்குக் அவன் பேக்கெட்டை ரப் பண்ணிக்கிட்டே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இங்கே வா அப்படின்ற மாதிரி கண்ணிலே சொல்கிறான். அப்போது நீங்கள் முடியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜங்குக் நீங்கள் வரியா இல்லை நான் அங்கே வரவா அப்படின்ற மாதிரி செய்கையிலே சொல்கிறான். அப்போ நீங்கள் முடிஞ்சா வாடா அப்படின்ற மாதிரி நீங்களும் செய்கையில் சொல்கிறீங்க. அப்போ ஜங்குக் சிரிச்சுக்கிட்டே ஓடி வந்து அப்படியே உங்களை தூக்குறான். இது ஜங்குக் 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 என்ன பண்ணுற? ஜங்குக் நான் கீழே விழுந்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் பயப்படுறீங்க. அப்போ ஜங்குக் அப்படியே உங்களை தூக்கிட்டு உள்ள அப்படியே நடந்து போகிறான். அப்போ நீங்கள் ஜங்குக் பீதிஷா அப்படின்ற மாதிரி கத்திட்டே இருக்கீங்க. அப்போ ஜங்குக் நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஐயோ ஜங்குக் என்னை இறக்கி விடுறா, எனக்கு பயமாக இருக்குது. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் அப்படியே உங்களை இறக்கி விட்டுட்டு உங்கள் ஃபோர்ஹெடையும் அவன் ஃபோர்ஹெடையும் அப்படியே அட்டாச் பண்ண மாதிரி ஒரு 5 minutes அப்படியே நிற்கிறான் ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு. நீங்களுமே அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜங்குக்கை அப்படியே டைட்டாக ஹக் பண்ண மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. அப்போ ஜங்குக் உங்கள் ஹேண்டை அப்படியே மேலே ஏற்றி உங்கள் ரிங்கை அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு, வி மேட் இட் ரே, வி மேட் இட். நீ எந்தடி, நீ அஃபிஷியலாக எந்தடி. இனிமேல் யாராலையும் நம்மளை பிடிக்க முடியாது, புரிஞ்சதில்ல? ஆமாம், வி மேட் இட். நோ, இது எல்லாமே நம்மளோடது, இது நம்மளோடது ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டிஆர்ஏ ஐஸோட ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்குக்குமே அப்படியே உங்கள் ஐயே கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்கான். ஸோ சடனாக அப்படியே உங்களை தூக்கிடுறான். நீங்கள் ஜங்குக் என்ன பண்ணுற? ஜங்குக் உங்கள் இயர்ஸ் கிட்ட வந்துட்டு ஒரு மாதிரி ஹஸ்கி வாய்ஸில், என்னோட பொண்டாட்டிக்கு, என்னோட ஸ்வீட் பொண்டாட்டிக்கு ஒரு கிஃப்ட் சர்ப்ரைஸ்ன்னு வச்சுக்கலாம், உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும், வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஐஸை பார்த்துக்கிட்டே அப்படியே டெரஸ் போகிறான். நீங்களும் ஜங்குக்கோட ஐஸ் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஜங்குக் டெரஸ்க்கு போயிட்டு உங்களை அப்படியே இறக்கி விட்டுட்டு வா அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக அந்த இடத்த பார்க்குறீங்க. அது செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருக்கு. நீங்கள் அப்படியே 2 பேரும் நடந்து போகிறீங்க. அது ஃபுல்லாக ரோஸ் பெட்டல்ஸ், சைடில் ஃபுல்லாக கேண்டில்ஸ். நீங்கள் அப்படியே பயங்கரமாக அதெல்லாம் எக்ஸைட் ஆகி பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் ஜங்குக்கை பார்த்து இது எப்படா பண்ண? மேடம் குளிக்க போனீங்கல்ல, அந்த கேப்பில் பண்ண. இதெல்லாம் தனியாவா பண்ண? பாதி ஜிவனும் டேவங்க பண்ணானுங்க, மீதி ஃபுல்லாக நான் பண்ணேன். அதானே பார்த்தேன். ஏன்டா அப்படி என்ன மனத்தை பாங்குற? அண்ணாஸ்லாம் என்ன நினைப்பாங்க? அவனுங்கெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டானுங்க, வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். அந்த டெரஸு ஃபுல்லாக கேண்டில் லைட்ஸால் இருக்குது. ஸோ அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். பார்த்தா நடுவில் ஒரு பெட்டு, கீழே தான் தரையில் தான் போட்டிருக்கு. பெட்டை சுற்றி ஃபுல்லாக ரோஸ் பெட்டல்ஸ், அப்படியே ஃபுல்லாக கலர் லைட்ஸாக இருக்குது, கேண்டில்ஸாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த பெட்டை பார்த்துட்டு அப்படியே ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்குக் ஒரு மாதிரி ஈவில் ஸ்மைலோட, ஜங்குக் என்ன இது? பார்த்தா என்னன்னு தெரியலையா? இன்றைக்கி நம்மளுக்கு என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் வேணும்னே ஜங்குக்கை கடுப்பேற்றிட்டுருக்கீங்க.
ஜங்கோக் அப்படியே உங்களை ஹிப்பை பிடிச்ச பக்கத்தில் இழுத்து, இன்னைக்கு என்னன்னு உனக்கு தெரியாதாடி? தெரியாதே பாஸ். என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? என்ன பிளான் பண்ணிட்டுருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி ஜங்கோக் உங்கள் லிப்ஸை ரப் பண்ணிக்கிட்டே சொல்கிறான். அப்போது லைட்டாக ரெயின் ட்ராப்ஸ் வருது. அப்போ ஜங்கோக் போச்சா, எல்லாமே போச்சா அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அப்போ நீங்கள் அப்படியே லைட்டாக சிரிக்கிறீங்க. ஜங்கோக் வா நம்ம ரூம்க்கு போகலாம். நோடி பேபி கேர்ள், அதுக்கும் நான் ஒரு வச்சுருக்கேன். டேய் எல்லாத்துக்குமே ப்ரிப்பராக தான் வந்திருக்கியா? எஸ் பேபி கேர்ள், எவ்வளோ வருஷமாக வெயிட் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு மாதிரி ஈவிலாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை பெட்டில் தள்ளி விடுறான். நீங்கள் அப்படியே பெட்டில் போய் விழுகிறீங்க. அப்போ ஜங்கோக் அப்படியே உங்கள் மேலே வந்து விழுகிறான். லைட்டாக ரெயின் இப்போ ட்ரிஸ்லிங் ஆக ஆரம்பிக்குது. அப்போ நீங்கள் ஜங்கோக் மழை பெய்யுது ஜங்கோக், நம்ம கீழே போய் இதெல்லாம் வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனோட செஸ்ட் அப்படியே பிடிச்சிட்ருக்கீங்க. அப்போ ஜங்கோக் இன்னைக்கு நம்மளுக்கு மலையில் தான் ஃபர்ஸ்ட் நைட், புதுசாக இருக்கும்டி, புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அஸ்கி குரலில் அப்படியே சொல்கிறான். இப்போது லைட்டாக மழை ஸ்டார்ட் ஆகுது. ஜங்கோக் மழை நிறையா வருதுடா, சளி பிடிச்சிக்கும். ஃபெயில்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜங்கோக் எந்திரிச்சு உங்கள் பெட்டு சுற்றி ஒரு நெட் டென்ட் மாதிரி இருக்கும். லைட்டாக மழை மேலே படும், பட் ஃபுல்லாக நினைய மாட்டீங்க, ட்ரிஸ்லிங் மட்டும் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நெட் அது அப்படியே உங்கள் பெட்டை சுற்றி போடுறான். நீங்கள் ஜங்கோக்கை ஆனை பார்த்துட்ருக்கீங்க. ஜங்கோக் ஓய் அண்ணாட்டி, என்ன ஆச்சரியமாக இருக்கா? இது நம்மளுக்காகவே ஸ்பெஷலாக பண்ணது. ஜங்கோக் இருந்தாலும் லைட்டாக மழை வருதே. வரணும்டி, ஃபன்னாக தான் இன்னும் கிக்காக இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் நைட் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்டி, அதான் இந்த ஜங்கோக் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே உங்களை பெட்டில் தள்ளி விட்டு அவன் அப்படியே மேலே வந்து உங்கள் ஐட்டோ ஐ கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இப்போது அவனோட ஹேண்டை உங்கள் ஃபோர்ஹெட்லேருந்து அப்படியே நெக்கு வரைக்கும் அப்படியே மெதுவாக ட்ராவல் ஆகிட்டே வருது. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் ஜங்கோக்கை பார்த்துட்டு இப்படி லைட்டாக மூச்சு வாங்குறீங்க. அப்போ ஜங்கோக் என்ன பேபி கேர்ள், இதுக்கே மூச்சு வாங்கினா எப்படி? நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே. ஜங்கோக் இப்போ வேணாமே, எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குடா. புருஷன் முன்னாடி என்னடி கூச்சம், நான் தானே பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே உங்கள் லிப்ஸில் வந்து அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஒரு மாதிரி ஜென்டிலாக மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களுக்குமே அந்த கிஸ் பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போது ஜங்கோக் இந்த கிஸ்ஸை அப்படியே இன்னும் ஹாட் அண்ட் ரொமான்டிக்காக ரஃப்பாக ஆக்குறான், இன்னும் டீப்பராக ஆக்குறான். உங்களால் மூச்சு விட முடியல. ஸோ அதனால் 2 ஹேண்டையும் ஜங்கோக்கோட செஸ்ட்டை வச்சு லைட்டாக அப்படியே தள்ள பார்க்குறீங்க. அப்போ ஜங்கோக் அவங்க 2 ஹேண்டையும் அப்படியே விரித்து வச்சு அப்படியே இன்டர்லாக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிட்டே இன்னும் அந்த கிஸ் இன்னும் டீப்பராக ஆக்குறான். அவங்களால சுத்தமாக முடியல, உங்களால் ரொம்ப மூச்சு வாங்குது. ஜங்கோக் அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஸ்டாப் பண்ணுறான். ஜங்கோக் ஏண்டா அப்படி அக்ரெசிவா மூச்சு விடாமல்ல? ஹேன் ஐ லவ் யூடி பொண்டாட்டி, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவனோட டிஷர்ட் அப்படியே கழட்டி தூக்கி வீசுகிறான். நீங்கள் அப்படியே ஜங்கோக்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஜங்கோக் அவன் டிஷர்ட் அப்படியே கழட்டி தூக்கி வீசிட்டு உங்கள் 2 ஹேண்டையும் அவன் தலைக்கு பிடிச்சிட்டு உங்கள் நெக்குக்கிட்ட வந்து அப்படியே கிஸ் பண்ணி அப்படியே பைட் பண்ணி ஒரு மாதிரி சக் பண்ணி எடுக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே ஜங்கோக் நீங்கள் ஒரு சீவ்லெஸ் தான் போட்டிருப்பீங்க. ஸோ அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே அது அப்படியே கீழே அப்படியே இறக்குறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ கீழே இறக்கிக்கிட்டே அது அப்படியே கடிச்சு இழுக்கிறான். உங்களுக்கு ஜங்கோக்கோட லிப்ஸ் அண்ட் அவனோட அந்த ஹாட்டான ப்ரீதெல்லாம் உங்களுக்கு அப்படியே உடம்பெல்லாம் கூசுது. ஒரு ஃபியூ செகண்ட் தான் ஜங்கோக் உங்கள் ட்ரெஸ்ஸை எல்லாத்தையுமே கழட்டி தூக்கி வீசிடுறான். நீங்களும் நியூடாக தான் இருக்கீங்க, ஜங்கோக்கும் நியூடாக தான் இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் ஹேண்ட் எடுத்து அப்படியே செஸ்ட்டை மறைக்க போகிறீங்க. அப்போ ஜங்கோக்
அவங்க ஹேண்ட் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நான் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உங்கள் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி ரெட்டாக இருக்குது ஜங்குக் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜங்குக் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அப்படியே அந்த நெட்டட் அப்படியே எடுத்து விடுறான். ஸோ உங்கள் 2 பேர் மேலேயும் அப்படியே அந்த மலை விழுகுது. ஸோ நீங்கள் 2 பேரும் செம்மையாக வெட்டாயிட்டீங்க. ஜங்குக் அவங்க 2 பேத்துக்கும் மேலே அப்படியே பெட்ஷீட் போட்டுட்டு அந்த வெட்லேயே நீங்கள் 2 பேரும் செம்மையாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக் இப்போது அவனோட ஃபிங்கர் எடுத்துகிட்டு போய் உங்கள் தைஸ் அப்படியே ரப் பண்ணுறான். உங்களுக்கு செம்மையாக இருக்குது, நீங்கள் செம்மையாக மோன் பண்ணுறீங்க. அப்படியே வந்து உங்களை கீஸ் பண்ணிக்கிட்டே அவங்க தைஸை அப்படியே ரப் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிறான். ஜங்குக் இப்போ கீஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கீழே வந்து உங்கள் செஸ்ட் கிட்ட வந்து அதை அப்படியே லிக் பண்ணி அப்படியே பைட் பண்ணி இழுக்கிறான். அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவங்க ஹேண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஜங்குக்கோட பேக்கெட் அப்படியே ரப் பண்ணிடுது. ஸோ ஜங்குக்கு அப்படியே டர்ன் ஆன் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஜங்குக் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே இன்னும் கீழே போகிறான். அவங்க ஸ்டொமக் கிட்ட வந்து அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த ஃபீல்னா உங்களுக்கு புதுசாக இருக்குது. நீங்கள் ஜங்குக்கோட ஹெட்டை அப்படியே ரப் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் 2 பேருக்கும் இந்த ஃபீல் செம்மையாக இருக்குது. 2 பேரும் மட்டும்தான், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. அந்த மலையில் நீங்கள் 2 பேரும் செம்மையாக உங்கள் லவ்வை கன்ஃபர்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க.